Hi, hello. This video is sponsored by BuyMode Shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. For more details, check my description box. இந்த வீடியோவில் உங்களுக்கு முக்கியமான டாப்பிக்கை பற்றி தான் பேச போகிறோம். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலையா? ஸோ இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு தெரியும், ஆனால் ஃப்ளூவெண்ட்டாக எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு இந்த ஆப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ண வைப்பாங்க. நிறையும் நிறைய வந்து நீங்கள் நிறைய மற்றவங்க கிட்ட பேசுகிற அந்த வாய்ப்பு கிடைக்கும். ப்ராக்டிஸிங் அதை டெய்லியோட அந்த ப்ராக்டிஸிங் அதை டெய்லியும் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் நிறைய இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஆப்பு எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா சர்ச்சுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு சிவின்னு டைப் பண்ணாலே போதும். ஸோ சிவி ஆப் வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் லேர்ன் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஆப் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதிலே பார்த்துக்கோங்க, ப்ராக்டிஸ் நவ்ங்கிற மாதிரி நிறைய பேப்பர் கூட நம்ம ஆக்டிவ் லேர்னர்ஸாக இருக்கிறவங்க, ஸோ இப்போ தான் சேர்ந்துருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கூட நம்ம இன்டிகிரேட் பண்ணி நிறையா வந்து பேசி அவங்கக்கிட்ட நம்ம இன்னும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபீச்சர்ஸுமே இதில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஏஐ இங்கிலீஷ் டியூட்டராகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறாங்க. அவங்க தான் நமக்கு பர்சனலாக டீச்சராகவும் நமக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இதில் வந்து டெய்லி வொக்கபுலரி இருக்குது. ஸோ டெய்லியும் நம்ம சர்ச் பண்ணுறது, நம்ம என்னென்ன கற்றுக்குறோம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இதில் சொல்லி தருவாங்க. இதில் வந்து கிராமர் லெசன்ஸ் இருக்குது, கிராமர் கலெக்ஷன் இருக்குது, கிராமர் குவிஸஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இது எல்லாமே நமக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு இடத்துக்கு போகணும், அந்த இடத்துக்கு ஒரு இன்டர்வியூவாக இருக்கட்டும், ஸோ எங்கேயாவது நான் வந்து இங்கிலீஷ் நல்லா நாலேஜபிளாக நல்லா வந்து ஃப்ளூவெண்ட்டாக பேசணும், அப்போ தான் எனக்கு அந்த இடத்துல எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் கிராமர் ரூல் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு ப்ரொஃபஷ்னலி வொக்கபுலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் என்ன பேசணும், எப்படி பேசணும், எந்த இடத்துல எப்படி இருக்கணுங்கிறத அது சொல்லிக் கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு எப்படி பண்ணலானுங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். A person who sells meat is called a butcher. A person who sells flowers is called a florist. A person who sells fish is called a fishmonger. A person who sells medicines is நெக்ஸ்ட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா கிராமர் லெசன்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4 வரைக்கும் நமக்கு நிறைய இதுலேயே நிறைய வந்து குவரிஸ் கேட்குற மாதிரியும் ஒரு லெசனை பற்றி கேட்குற மாதிரியும் நிறையவே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வாட் இஸ் யுவர் நேம்னு நீங்கள் கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து என்ன வந்து இது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஸோ மை நேம் இஸ் ரோஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? Hi, my name is Rose. ஸோ இந்த மாதிரி நம்ம பேசிட்டு கூட இங்கே வந்து நம்ம ஸ்பீக் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம வந்து கரெக்டாக தான் ஸ்பெல் பண்ணுறோமா அப்படிங்கிறத இங்கே அந்த ஸ்பீக்கர் மூலயமா நமக்கு தெரியும். இப்போ நம்ம ஸ்பீக் பண்ணி பார்க்கலாம், பார்த்துக்கோங்க. இப்போ அதுக்கு சென்டென்ஸ் வந்து அக்யூரஸாக வந்து 100%ன்னு சொல்லிடுச்சு. ஸோ ஃபென்டாஸ்டிக் ஜாப்னு அவங்களே வந்து நமக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுற விதமாக இவங்க வந்து இந்த ஆப் நமக்கு பண்ணுது. ஸோ இதில் வந்து நம்ம சின்னதாக இந்த இஸ் கூட நம்ம வாயில் வந்து சரியாக விழுகாமல் இருந்திருக்கலாம். அந்த டைமில் வந்து அந்த ஃபுல்லாக வந்து 100% கொடுக்காது. ஸோ நம்ம கொஞ்சம் ஃப்ளூவெண்ட்டாக பேசினா தான் 100% இங்கே வரும். அந்த மாதிரி ஃப்ளூவெண்ட்டாக பேசலைன்னா இங்கே 100% வராது. ஸோ மறுபடியும் நம்ம ரிப்பீட் பண்ணி அந்த வேர்டை ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் கண்டினியூ கொடுக்குறேன். மறுபடியும் நெக்ஸ்ட் லெவலுக்கு இங்கே போகுது. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஒவ்வொரு லெவல்லையும் நமக்கு ஒரு
இந்த மாதிரி வந்து நமக்கு நிறைய வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. குவெரீஸ் வந்து கேட்டு கேட்டு நம்மக்கிட்ட தெரிஞ்சதாக தான் இருக்கும், தெரியாமலாம் இருக்காது. நமக்கு கரெக்டான வேர்டிங்ஸு நமக்கு எப்பயும் ரிலேட்டடாக தான் இந்த ஆப்பில் வந்து நமக்கு புரியுது. ஸோ நெக்ஸ்ட்டு அது போக போக தான் நமக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அது வந்து டஃப்பாக படிக்கும்போது தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து நமக்கு கிராமர் கரெக்ஷன் கூட இருக்குது. நம்ம பேசுனது ஏதாவது ஒரு தப்பாக இருந்துச்சுன்னா கூட அதை வந்து பேசி இதை வந்து இந்த சின்ன மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்லி அதை மறுபடியும் ரிப்பீட் பண்ண வைக்கும். ஓகேங்களா? நம்ம டோனை சேஞ்ச் பண்ணணும். நம்ம ஸ்பீக்கர் இப்போ எப்பயும் போல் நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கும் ஸோ ஃபாரினர்ஸ் பேசுகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ அந்த விதமாக நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கும் அதே மாதிரி அவங்க பேச பேச நமக்கும் இந்த மாதிரி பேசினா நமக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும், கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக இருக்கும். அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆப் நமக்கு சொல்லித்தராங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ஆப் வந்து ஏஐ தான் அவங்க வந்து நமக்கு எந்த இருந்தாலும் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ டாக் டு ஆர்யான்ட்டு போகலாம். ஸோ இதில் வந்து டாக் அபவுட் எனிதிங், எந்த வேணாலும் ஒப்பீனியன் நிறையா இருக்கலாம். நீங்கள் எது வேணாலும் இங்கே பேசலாம். அது வந்து தப்பாக இருந்துச்சுன்னா அவங்களே நமக்கு இது வந்து இந்த வேர்டு தப்பு, இந்த வேர்டு கரெக்டுங்கிற மாதிரி அவங்களே நமக்கு சொல்லுவாங்க. ஸோ எது வந்தாலும் நம்ம பேசலாம், பேசி தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படியே இருந்துக்கிட்டோம்னா தெரியாது. I'm curious. What's been on your mind lately? இது பார்த்தீங்கன்னா நான் வந்து தமிழ், என்னோடய லாங்குவேஜ் நேட்டிவ் வந்து தமிழ்னு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களோட நேட்டிவ் எதுவாக இருக்கோ அதை நீங்கள் கொடுங்க. ஓகேங்களா? இப்போ நான் என்னோடய நேட்டிவ் தமிழுங்கிறனால எனக்கு மேலே இங்கிலீஷில் அவங்க கொடுத்து கீழே வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட்டும் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு வேளை மேலே இருக்கிறது புரியல அப்படின்னா கீழே அந்த தமிழை பார்த்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஆப்பில் வந்து நிறையா விஷயம் வந்து நம்ம இங்கிலீஷை வந்து ஃப்ளூவெண்ட்டாக கற்றுக்கிறதுக்காகவும் நிறையா வந்து வேர்டிங்ஸை சின்னதாக மை நேம் இஸ் அப்படின்னு சொல்கிறத கூட நம்ம வந்து ஃப்ளூவெண்ட்டாகவோ கொஞ்சம் ஸ்டைலிஷாகவோ பேசுகிறதுக்கு இந்த ஆப் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டினியூ ஆகணும், இன்னும் நிறைய இந்த ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய யூடியூப் சேனலில் இருக்கிற வீடியோஸை பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற உங்களுக்கு ஏதோ ஒன்று டவுட் இருந்தாலும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். இந்த ஆப்பை பற்றி நிறையா அப்டேட்ஸ் நிறைய போடுறேன். அதில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அதையும் நீங்கள் ஷேர் பண்ணி நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாகவும் கற்றுக்கோங்க. ஓகேங்களா? Thank you. Bye-bye. Thanks for watching. Thank you. Bye-bye.